மகரம் ராசி முதலை போன்ற உடலையும் ஆட்டின் தலையையும் கொண்டதா இந்த மகர ராசி இருக்கு. இது சனி பகவானின் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பூமி ராசி, அதாவது நில ராசி. இந்த ராசியோட இயல்பு அப்படின்னு பார்த்தா பொறுமை, நிதானம், தீவிர உழைப்பு, நடைமுறைவாதம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான குணமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற என்ன செய்யணும், நன்மைகளை எல்லா வகையிலுமே பெற நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதத்தோட கிரக நிலை அமைப்பு எப்படி உருவாகி இருக்கு, இதனால் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் நாங்கள் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மகர ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நம்ம தினமும் பார்க்குற ராசியில் 10ஆவதாக வருது. இந்த ராசி நில ராசியாகவும் சர ராசியாகவும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. நீங்களா சொந்தமாக உழைச்சி உயர்வுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் சுய ஒழுக்கம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு குணநலன் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்பாடாக இருப்பீங்க. பொறுப்புணர்ந்து உங்களோட வேலையை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கவுத்துமோன்னு செய்யாமல், அவசரமாக செய்யாமல், பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மகர ராசிக்காரங்க பாருங்கள், பெரும்பாலும் நிதானமாகவும் திட்டமிட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க. பொதுவாக உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றி நிலையுமே கொஞ்சம் தாமதமாக தான் வரும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் நினச்சி கலங்க மாட்டீங்க. அப்படி தாமதமான வெற்றி இருந்தாலும் அது உறுதியான வெற்றியாக இருக்கும். அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பயன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி, அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும், சனி பகவானின் தோஷத்திலிருந்து நீங்கி சனி பகவானால் நன்மையை பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். அப்படி செய்யும்போது கூட ஒரு மனசில் ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்க உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கவும், பில்லி சூனிய ஏவலிருந்து முழுமையாக விடுபடவும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். இதற்கான முழுமையான தீர்வையும் நீங்கள் எளிய முறையில் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். சில மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக காணுவீங்க. பூமி ராசியாகவும் நில ராசியாகவும் பார்க்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா அடர் சாம்பல், பழுப்பு, கருப்பு. இது அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது. உடலமைப்பு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த ராசி முழங்கால், தோல், எலும்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மகர ராசிக்காரங்க உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அறிவார்ந்த மற்றும் நடைமுறை விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுய ஒழுக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. யாரையுமே எந்த ஒரு செயலியுமே யாரை பார்த்தும் காப்பி அடிக்க மாட்டாங்க. தனக்கென்ன தனி வழிவகுத்து அதில் நேர்மையாக செயல்படக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையோட ஆரம்பம் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அப்படி போராட்டமாக இருந்தாலும் இறுதியில் பாருங்கள், உயர்நிலையை நீங்கள் உங்கள் உழைப்பால் அடைவீங்க. பொறுப்புடன் செயல்படுறது, தலைமை பொறுப்புகளை ஏற்று நடக்கிறது, இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான குணங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நில ராசியாக இருக்கக்கூடிய மற்ற ராசி இந்த ரிஷபம், கன்னி உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த இணையாக கருதப்படுது. இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கும் அவங்களுக்கும் பாருங்களேன் நிறைய விஷயம் ஒத்து போகும். பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரிஷபம், கன்னி ராசிக்காரங்க நண்பர்களாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இந்த ராசி பெரும்பாலும் ஒத்து போகும் பாருங்களேன். அதே போல் இந்த ராசிக்கு நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடகம், விருச்சிகம், மீன் இதெல்லாம் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல் மாதமான ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரியும் பறந்தாச்சு. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக நாம் இப்போ பார்க்கலாங்க.
மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் சுப பலன் உண்டாகுதா அசுப பலன் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. கடக ராசியில் சந்திர பகவானும், அதுவும் தன்னோட சொந்த வீட்டையே கடக ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசிலையும், சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மகர ராசியிலும் இருக்காங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சு இருக்கிறாரு. கும்ப ராசியில் பாருங்கள் புதனோடு செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாரு. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த நிலையில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த கிரக அமைப்பால் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் இருந்து பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்காரங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உருவாகி இருக்கு. எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. நல்ல ஒரு லாபமும் உண்டாக போகுதுன்னு கூட சொல்லலாம். படிப்பில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம் இது. பொறுப்புணர்ந்து படிக்கணும். நிறைய படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. ஆசிரியர், பெற்றோர் இவங்களோட பக்கபலமான உறுதுணையால் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சிறப்பான காலகட்டம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்காக ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் உத்தியோகத்திலையுமே நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த சிக்கல்லேருந்து எப்படி நீண்டு வர போகிறோம் அப்படின்னு குழப்பமான சூழலில் இப்போ இருப்பீங்க. அந்த குழப்பங்கள் பெரும்பாலும் நீங்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் தனிப்பட்ட முறையிலையுமே உங்களோட செல்வாக்கு பாருங்களேன் அதிகரிக்க போகுது. கொஞ்சம் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கண் நரம்பு இது சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் எல்லா விஷயமே நல்லா நடந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம், பதட்டம் இந்த மாதிரியான ஒரு இருக்கும் மனசில். இந்த மாதிரியான தோணல், அந்த தோணல் வரும் பொழுது நீங்கள் இந்த தியானம் யோகா செய்கிறத கடைபிடிங்க, நன்மையாக இருக்கும். அதே போல் இறை வழிபாடு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தின் வழிபாடை செய்யுங்க. இந்த குழப்பமான சூழலில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்து செயல்படுங்க. அவசர முடிவுகள் ஆபத்தை ஏற்படுத்திடும். நிதானமாக நீங்கள் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், நன்மையை பெறுவீங்க. அதே போல் இந்த மகர ராசிக்காரங்க இப்போது வாகனம் ஓட்டும் பொழுது இந்த வாகனத்தில் சாகசம் செய்கிற மாதிரியான விஷயங்களை தவிருங்க. விதிமுறைகளை கடைபிடிச்சு நீங்கள் செயல்படணும். இல்லைன்னா ஏதாவது வண்டியில் ஆபத்து கூட இருக்கும், விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சாகசங்கள் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக வாகனத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிகமாக கவனமாக செயல்படலைன்னா பிரச்சனைகள் வருங்க. கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. எடுத்துமா கௌத்தமோன்னு யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. மற்றவங்களோட பணிகளை நீங்கள் தலையிடாமல் தவிர்க்கிறது நல்லது. உங்களோட பணிகளையுமே மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் உங்களுக்கான பணிகளை நீங்கள் கொடுத்த நேரத்தில் சரியாக அதை செய்து முடிக்கிறது நல்லதாக இருக்கும். அதே போல் உங்களோட பிரச்சனைகளையும் மற்றவங்கள நுழைய விடாதீங்க. மற்றவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாதீங்க. இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நல்லது நடக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஆவணத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு, முன்பின் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணுங்க. தெரிஞ்சவங்க சொன்னாங்க, வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு இடத்துலையுமே படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாதுங்க. கவனமாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பான உயர்வை நீங்கள் இது பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. நன்மைகளை பெறுவீங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். அதே போல் மற்றவங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுறது போல் இருக்கும். அந்த மாதிரியான சூழல் வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று விடுங்க. திரும்ப திரும்ப பேசி பழைய பிரச்சனையை திரும்பவும் பெருசு பண்ணிக்காதீங்க. பழைய பிரச்சனைகளை நீக்கிவிட்டு புதுசாக சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முழு கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விஷயத்திலுமே பெறலாம். அதுவும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக மாணவர்கள் பாருங்கள் கடல் கடந்து செல்ல வேண்டிய சூழல் கூட இருக்குது. ஒரு சிலருக்கெலாம் நீங்கள் நினச்சி ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த நல்ல வாய்ப்புலாம் இப்போ பெற முடியும். தொழில் வியாபாரத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அலைச்சல் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துகிற முடிவு நல்லதாக இருக்கும். நன்மைகள் உங்களுக்கு வர தொடங்கும். பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் செய்கிற புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு லாபம் இருக்குது. பழைய பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்கும் பொழுது அனுகூலமான பயன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கலுமே பரிபூர்ணமாக தீருது. திட்டமிட்டு காய் நகர்த்துங்க. நன்மையை நீங்கள் ஏற்படுத்த முடியும்.
பணவரவு நல்லா இருக்குது. ஏற்றம் இருந்த ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.